சொல்லுங்க நீ. ஏத்தா, ஏதோ கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு திட்டம் போட்டியலாமே. நல்லா சொல்றேன் கேட்டுக்கவ. என் மவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என்ன நீ சொல்றீங்க? என்ன வளர்றீங்க? ஏட்டி, நான் வளரல. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். சரிங்க நீ இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுல நல்லபடியா, அதுவே சந்தோஷம் எங்களுக்கு. என்ன நடிப்பு நடிக்கிறவா? பச்சர்றே நீ. இந்த பய வரட்டும் இன்னைக்கு இருக்குல்ல. எவ்வளவு சொல்லி கொடுத்தோம். அம்மா வாடா வா. இலை, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன சொன்னீங்க? அவளுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சான். யாருக்கு? இலே, தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன்னு பாக்குறேன். அரை கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. அம்மா புரியுற மாதிரி சொல்லுங்க, அப்பதானே புரியும். காவியாவுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சுலே. இனிமே யார தூக்க போற? அம்மா ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா. காவியாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லம்மா. அவளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா நமக்கு என்னடே? என்னம்மா பேசுறீங்க நீங்க? பிடிக்காம எப்படிமா கல்யாணம் பண்ணி வாழ முடியும்? ஓஹோ, ஊருக்குள்ள கல்யாணம் பண்றவெல்லாம் பிடிச்சா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா? அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க சொல்றத. நான் அவளுக்கு கால் பண்ணி கேட்டேன். என்ன கேட்ட? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டேன். நீ ஏன்டா அதெல்லாம் போய் கேட்ட? வாழ போறது நான் தானேம்மா. அப்புறம் எதுக்கு நீ அன்னைக்கு சம்மதம்னு சொன்னேன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமா தானே கேட்ட, அதுக்குதான் நான் சம்மதம் சொன்னேன். நான் சொன்னது என் கல்யாணத்தை பத்தி, நீ கேட்டது உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி. அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். இல்லம்மா சரி வராது. அவ மனசுல நான் இல்ல. அவ யாரையும் லவ் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். அவ மனசுல இன்னொருத்தன் இருக்காமா, எப்படி என் கூட வாழ்வா அவ? அப்படியே அவ பழசெல்லாம் மறந்து வாழ ஆரம்பிச்சாலும் நமக்காக தான் மாத்திப்பாளே தவிர அவ மனசுல அவன் தான் இருப்பான். என்ன கருமத்தையோ உளறிக்கிட்டு இருக்க. விடுங்கம்மா, எனக்குன்னு ஒரு தீ இனிமேலா பார்க்க போறா? ஏற்கனவே எங்கேயாவது பிறந்து இருப்பா. என்னதான் சொல்ல வர? காவியா மனசுல நான் இல்லம்மா, அதனால அவ எனக்கு வேண்டாம், புரியுதா? போய் கிளம்புங்க. இப்ப கிளம்புனாதான் ரிசப்ஷனுக்கு போக முடியும். அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் பேச்சை கேட்டோம். அந்த ஆள் போனதுக்கு அப்புறமா நம்ம பேச்சை யாராவது கேட்பாங்கன்னா இவன் வந்து இப்ப ரூல் பண்ணிட்டு இருக்கான். என்னைக்குதான் என் பேச்சை கேட்க போறாங்களோ தெரியல. தர்ஷினி சொன்ன அவ கல்யாணத்தப்ப எதுவும் மாறி இருக்குன்னு. ஆனா நமக்கு அப்ப புரியல. இப்பதான் அதோட பதட்டமும் பயமும் புரியுது. கல்யாணமே ஆகிடுச்சு, ஆனா ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கே. ஹாய். ஹாய், வாங்க வாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல அதெல்லாம் இல்ல. ரெடி ஆகலாமா? ஓகே. நீங்க ஷர்ட் மாதிரி ஏதாவது இருந்து போட்டுக்கோங்களேன். ஷர்ட்டா? அப்பதான் சாரி கட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகே சிஸ்டர், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே. செம்ம கிராண்டா இருக்குல்லடி. ஆமாடி. சே, நமக்கெல்லாம் இப்படி கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. அதுவும் உன் கையில தான் இருக்கு. ராம் ராம். என்ன பூமி? ஒன்னும் இல்லம்மா. ஏதோ ஆன்னு சொல்லிட்டு இருந்த. அதெல்லாம் ஒன்னும் இல்ல. இங்கிட்டு வரியா? ஏய், உள்ள போக வேண்டியதாண்டி. ஓ சரி சரி. என் கையில என்னடி இருக்கு? நீ நல்லா வசதியான மாப்பிள்ளையா பாத்தீனா உன் கல்யாணமும் அப்படி நடக்கும். அப்படி சொல்றியா? சரி சரி. ஹலோ ராம். ஹே ஹாய். அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவதான் என்னோட சிஸ்டர் பொம்மி. ஹலோ. ஹாய். இவங்க என் அப்பா அம்மா. ஹலோ அங்கிள். ஹலோ ஆண்டி. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. எப்படி நீங்க சொந்தம் உங்களுக்கு? இல்ல அங்கிள், நாங்க சொந்தமெல்லாம் இல்ல. சிந்து வந்து என் தங்கச்சி மாதிரி. அவ எனக்கு வந்து காலேஜ்ல ரொம்ப பழக்கம். காவியா சிந்து 2 பேருமே வந்து என் தங்கச்சியோட கிளாஸ்மேட்டு. ஓஹோ, ஓகே சார், நான் வரேன். அங்கிள் ஆண்டி போயிட்டு வரேன். சரிப்பா. ஓகே ராம், அப்புறம் பாப்போம். வரேங்க. பாப்பு, உள்ள போவோமா? வைஷு வாமா போலாம். ஓகேண்ணா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்கம்மா. வாங்க அத்தை. மாமே வாங்க. கணேசனே வாங்க வாங்க. வசந்தி வாங்கக்கா. எங்க டீ சாப்பாடு போடுறாவ? ஏட்டி, சாப்பிட போறியா? வந்து கொஞ்சம் குந்து பேசிட்டு போவோம். இல்லட்டி சாப்பாடு எங்க போறாவன்னு தான் கேட்டேன். ஒன்னும் காணாமே. அது ஏதோ நம்மளா போட்டு திங்கணுமா? ஏதோ பப்போ குப்போ சொன்னாங்க. என்னாட்டி இது மரியாதை? உட்கார வச்சு சோறு போடுறது தானே மரியாதை. அதுவும் போடுறாங்களாம். அங்க குந்தி திங்க முடியாத
அது ஏன் 7 இடத்துல தேவையில்லாத வேலை, காசை கரியாக்குறானுவ. வாங்க வாங்க. வாய மூடு, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அம்மாவா குந்துவோம். எல்லாரும் இங்க கேமரா பாருங்க. ஓகே, மாப்பிள்ள அப்ப போட்டுமா? சரிங்க மாமா. மச்சான் எங்க போறீங்க? பஃபேவும் இருக்கு, பந்தியும் பரிமாறணும். அப்புறம் ஒரு ஆள் நிக்கணும்ல மாமா வீட்ல இருந்து. ஓகே மச்சான், ரொம்ப பொறுப்பா இருக்கீங்களே. போங்க போங்க. எலே என்னம்மா? எலே, எனக்கு அந்த சேலை மட்டும் எடுத்தாந்து கொடுத்துட்டு போடா. இந்த சிலைக்கு என்ன, நல்லா தானே இருக்க? லேய், இதை கட்டிட்டு எப்படிரா நிக்க முடியும்? சரிம்மா தாயே, நீ எதுவும் லெக்சர் எடுக்காத, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. எல்லாரும் கடைசியா தானேங்க ஃபேமிலி போட்டோ எடுப்பாங்க, நீங்க என்ன முதல்ல எடுக்க சொல்லிட்டீங்க? காவியாமா, இந்த மேரேஜ் நடக்குது உடனே போட்டோ எடுக்கிறாங்கன்னா டைம் இருக்காது, சம்பிரதாயம் சடங்கெல்லாம் செய்வாங்க, அதனால கடைசியா எடுப்பாங்க. நமக்கு அப்படி இல்லைல்ல. சொல்ல போனா நமக்கு தான் டைம் இருக்காது. கடைசியா போட்டோ ஷூட்டு அது இது நம்மளுக்கு தனியா கப்பலா கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஃபேமிலி போட்டோ எடுக்கவே மறந்துடுவோம். ஓஹோ, ஓகேங்க. அத்தான், சொல்லு கனி, நீ இங்க தான் இருந்தியா? அது கூட உங்களுக்கு தெரியல. உங்க அக்கா பக்கத்துல இருக்கல, எதுவுமே தெரியலமா எனக்கு. ஏங்க, சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசுறீங்க? ஓகே ஓகே. அத்தான், நான் நேஹாவை கூட்டிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா போ. ஏய், சீக்கிரம் வந்துடுடி. சரிக்கா, மொய் கவர்லாம் நீ தான் வாங்கணும். ஓகே ஓகே. ரெடி? இங்க பாருங்க, எல்லாரும் கேமரா பாருங்க. 3, 2, 1. சரிடா, நாங்களாம் முன்னாடி வரவேற்புல நிக்கிறோம். சாந்தி வாமா. டேய் வாடா. நீயும் வாடி. வரேண்ணா. ஏ சிந்து, வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும், சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். அப்புறம் தான் மொய் கவரோ கிஃப்டை வாங்கணும், சரியா? சரிம்மா. டேய், உனக்கும் தான்டா. கேட்டுச்சுமா, போங்க போங்க. நாங்க எடுத்துட்டோம்டி. காவியா, எனக்கு அந்த செட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால அங்கேயே எடுத்துட்டோம். ஃபோட்டோகிராஃபர் தான் சொன்னாரு, அந்த செட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் வந்து ஒரு மாதிரி நல்லாவே இல்லை பேக்ரவுண்டு அப்படின்னு. நான் சொன்னேன்னா, இவரு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கேயே எடுத்துப்போம், செட்டு சூப்பரா இருக்குன்னாரு. அது அவுட்டோர்ல இருந்துச்சுல, அதனால நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆமா ராகுலண்ணா, ஆனா செட்டும் சூப்பரா கிராண்டா இருக்கு, உங்க ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி இருக்கு, அதனால கலர் எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்ப என்ன, அதான் எடுத்தாச்சுல விடுங்க. வேணும்னா இங்கேயும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சீனியரே சொல்லிட்டாரு. சீனியர், ஃபோட்டோ ஷூட்டுக்கு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுநாளும் ஒரு லொகேஷன் சொல்றேன், அங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. டபுள் ஓகே சீனியர். எனக்கு தெரிஞ்ச ஒரு லொகேஷன் இருக்கு, பயங்கர அல்டிமேட்டா இருக்கும், அது ஃபோட்டோ ஷூட்காகவே ரெடி பண்ணது. ஓகே ராகுல், அதையும் கேமராமேன் கேட்போம். கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ராம், வாங்க வாங்க. வரேன் சார், வாங்க வாங்க. ஏய் வாங்கடி. ஏய் சாரு, வைஷ்ணவி, வாங்க வாங்க. வரோடி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் டி. தேங்க் யூ. திருமண நாள் வாழ்த்துக்கள் டி ரெண்டு பேருக்கும். தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் டி. சரி வாங்க, போட்டோ எடுக்கலாம். எல்லாரும் இங்க பாருங்க, போட்டோ பாருங்க. ரெடி? 3, 2, 1. சரிடி, நான் கிளம்பட்டுமா? ஓகே டி. சாப்பிட்டு போங்க, சரியா? ஓகே காவியா. ரொம்ப ஹாப்பியா இருக்குமா உங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி மனக்கோலத்துல பார்க்க ஒண்ணா. 4 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் டா ராமண்ணா. சரி, நாங்க கிளம்புறோம். ப்ரோ சாப்பிட்டு போங்க. கண்டிப்பா வாங்கிக்கோங்க, எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். எதுக்கு ப்ரோ இதெல்லாம்? அப்புறம் கல்யாணத்துக்கு gift கொடுக்கறது இல்லையா? தேங்க்ஸ்ண்ணா. பாய் டி. ஏய் பொம்மி, ராகுல், வாங்க சீக்கிரம். ஏங்க வாங்குங்க. வாங்க அத்தை. வரேம்மா. வாங்கம்மா. வரேம்மா. அத்தா வாங்க மாமா. வரேம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. இந்தாம்மா கவர் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும். ராகுல் அண்ணாவும் பொம்மியும் வரலையா? வந்திருக்காங்கம்மா, கீழே தான் நிக்கிறாங்க, வருவாங்க. சரி, இங்கிட்டு வாங்க, போட்டோ எடுத்துக்கலாம். வரேன்ப்பா. ஏங்க ஏதாவது பேசுங்க. எல்லாரும் கேமரா பாருங்க. ரெடி? ஹாப்பி மேரி லைஃப் சிந்தோக்கா, காவியாக்கா. தேங்க்ஸ்மா. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். ஓகே சார். சரிங்க மாமா.